பிரச்சனை அதிமுகவுடன் எந்த பிரச்சனையும் கிடையாது. மற்றது பார்த்தீங்கன்னா பெரியவர்கள் வந்திருக்காங்க, அவங்க தான் முடிவு பண்ணணும் என்ன எப்படி பண்ண போகிறோம், கூட்டணி எப்படி சேர்க்க போகிறோன்னு. இதை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் நீங்கள் வந்து ரொம்ப தயாராக இருப்பீங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு என்ன மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை என்ன மாதிரியான தெரிவிச்சிருக்கீங்க ஆல்ரெடி? உண்மை, திமுகவுடைய அரசாங்கத்தில் கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு குடும்ப அரசியல் மட்டும்தான் நடந்துட்டுருக்கு. சமீபத்தில் இளையராஜா அவர்களுக்கு நடந்த அந்த பாராட்டு விழாலையும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் முன்கூட்டிய முன் வரிசையில் உட்காந்துருந்தாங்க. எந்த பெண்களும் இவங்க மட்டும் பெண்களை பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்ணை நான் அந்த கூட்டத்துக்கு வந்ததாக நான் பார்க்கவே இல்லை. ஸோ இளையராஜா அவர்களுடைய நிகழ்ச்சியில் பாராட்டு விழா நடக்கும்போது 50 ஆண்டுகள் அவருடைய பாராட்டு விழாவில் அதில் எந்த பெண்களும் அவருடைய இசையில் பாடலையா சினிமாவில். ஸோ ஒரு பெண்ணு கூட கூப்பிட்டதே கிடையாது. இதுதான் உங்களுடைய உமன் எம்பவர்மெண்ட்டா? எனக்கு புரியல. பெண்கள் முன்னிட்டு நாங்கள் அத்தனை விஷயங்கள் செய்ய போகிறோன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கட்சி சார்பாக அரசாங்கம் சார்பாக ஒரு இன்வைட் எல்லாருக்கும் போகும்போது ஏன் ஒரு பெண் கூட அந்த நிகழ்ச்சியில் நான் பார்க்கல. அப்போ யாரையும் கூப்பிடல. நானும் விசாரிச்சுட்டேன், யாரையும் கூப்பிடல. விஜயோடைய இல்லைங்க, கருத்து சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் இப்பதானே ஆரம்பிச்சிருக்காரு. பார்ப்போம், எலெக்ஷன் வருதுல, தேர்தலை பார்ப்போம். தொடர்ந்து திமுக மற்றும் மத்திய அரசு தான் விமர்சனம் செய்யறாரு. இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் உரிமை இருக்கு விமர்சனம் செய்யறதுக்கு. மக்கள் எப்படி எடுத்துக்க போறாங்க அதுதான் முக்கியம்.